children. Jesus loves all daily Bible ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். children, உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒவ்வொரு நாளும் அழகா கேள்விகளுக்கு பதில் எழுதி அனுப்புறீங்க. உங்க கையெழுத்தை பார்க்கும் பொழுதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாக ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடுங்க. ஆண்டி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்திலே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவர் பெற்றோரை ஆசீர்வதிங்க, அவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தரை ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா, பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று ஆண்டவரை வருவதற்கு என் கர்த்தர் தாமே போக்கை வரத்தை ஆசீர்வதிக்கிறீங்க ராஜா. பிள்ளைகள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளையின் போக்கை வரத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஏசப்பா. டீச்சர் கண்களிலே, கூட படிக்கிற பிள்ளைகள் கண்களிலே பிள்ளைகளுக்கு தயவு கட்டளையிட்டு இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, குவார்டர்லி எக்ஸாம் நடக்க போகுதப்பா. பிள்ளைகள் எல்லா எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் எடுக்கணும் ஆண்டவரே. படிக்கிற காரியம் எல்லாம் எக்ஸாம்ல வரணும் ராஜா. பிள்ளைகள் தகப்பனே எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஈசாக்கு உதவித்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்ற வார்த்தை கேட்ப பிள்ளைகள் படிக்கிற படிப்பு விதைகள் வீணாய் போகாதபடிக்கு 100 மடங்கு பலன், 100 மார்க் எடுக்கணும் ராஜா. எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 மார்க் எடுக்கணும் ராஜா. நீங்க உதவி செய்யுங்கப்பா. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்வதின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் பெற்றோர்களும் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வழியாக இன்னும் அநேக பிள்ளைகள் இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளணும்ப்பா. இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல் அநேகமாயிரம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சில்ட்ரன்ஸ். லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? அவங்களும் கலந்து கொள்ளட்டும், அவங்களும் gift வாங்குறத பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க இல்லையா? ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம வர்ஷிப் சாங் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நீ துன்பத்து கண்ட நாட்களுக்கும் துன்பத்து கண்ட வருஷங்களுக்கும் இந்த தேவன் சரியாய் முடிவு கட்டுவார், சரி கட்டுவார். நான் ஒருவர் மாத்திரம் மேந்திருக்க பாகாலும் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மேந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. தேங்க்யூ அப்பா. உங்கள் தேவன் அக்கினிமயமா இருக்கிறார். அவர் பட்சிக்கு அக்கினியா இருக்கிறார். அவர் உங்களை சிச்சிக்கிற சத்துருவானவனை பட்சிப்பார். அவர் சத்துரு செதுரடிப்பார். அவர் உனக்கு யுத்தம் பண்ணுவார், உனக்கா வழக்காடுவார். அவர் வழிமாறிக்கு தட்டு பாடுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். வழிமாறிக்கு தட்டு பாடுத்தாலும் வார்த்தை தேவன் அவர் பின்தொடர்வார்.
கடலின் ஆளை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் ஆளை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். பரிசுத்த ஆவியே, 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 தேவாவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ தேவனே நன்றி. காட்டுத்தில் வெற்றி போனாலும் உங்களுக்கு திணிக்க காலமாக ஊதுகிற ஜீவ தண்ணீர் உனக்கு உலாவும் தேவனாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உனக்கு உலாவி இருக்கிற தேவன், உன்னோடு உறவாடுகிறவர், உன் தகப்பன் மிக நல்லவர். நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனாதி நமக்குண்டு. அமேன். நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனாதி எனக்குண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். ஆலைக்காவல் காரம் நடத்தும், உன்னை ஆலைக்காவல் காரம் நடத்தும். ஆவியே, 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 தேவ ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கோய்த்து தின்ன தொடங்கினார்கள். 2. பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். 3. அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? 4ஆம் வசனம். அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. 5ஆம் வசனம். அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? 6ஆம் வசனம். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 7ஆம் வசனம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். 8ஆம் வசனம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். 9ஆம் வசனம். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜப ஆலயத்திலே பிரவேசித்தார். 10ஆம் வசனம். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். 11ஆம் வசனம். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? 12ஆம் வசனம். ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். 13ஆம் வசனம். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அது மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. 14ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். 15ஆம் வசனம். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லோரையும் அவர் சொஸ்தமாக்கி 16ஆம் வசனம். தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி
அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். 17ஆம் வசனம், ஏசையா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது. 18ஆம் வசனம், இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார். 19ஆம் வசனம், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. 20ஆம் வசனம், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். 21ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்பதே. 22ஆம் வசனம், அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். 23ஆம் வசனம், ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். 24ஆம் வசனம், பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். 25ஆம் வசனம், இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போவும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. 26ஆம் வசனம், சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? 27ஆம் வசனம், நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாயிருப்பார்கள். 28ஆம் வசனம், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. 29ஆம் வசனம், அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். 30ஆம் வசனம், என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். 31, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. 32ஆம் வசனம், எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. 33, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அது கனியினால் அறியப்படும். 34ஆம் வசனம், வீரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். 36ஆம் வசனம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 37ஆம் வசனம், ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். 38ஆம் வசனம், அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். 39ஆம் வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. 40ஆம் வசனம், யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். 41ஆம் வசனம், யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள், இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியோரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள்.
42ஆம் வசனம். தென்தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே இந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். 43ஆம் வசனம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் 44 நான் விட்டு வந்த இந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு 45 திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியருக்கும் சம்பவிக்கும் என்றார். 46 இப்படியே அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டுமென்று வெளியே நின்றார்கள். 47ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். 48ஆம் வசனம். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி 49ஆம் வசனம். தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. 50ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அல்லேலூயா, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், மத்தேயு 12ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சதை கேட்டிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ஏசப்பா என்ன பண்ண மாட்டாராம்? வாக்குவாதம் செய்ய மாட்டாராம், அதாவது சண்டை போட மாட்டாராம். எனக்கு புரிகிற மாதிரி ஒரு ஓமையை சொல்லட்டுமா? எது தெருவில் கத்திக்கிட்டே இருக்கும்? எதோடைய சவுண்டு தெருவில் கேட்டுக்கினே இருக்கும்? நாய் கத்துற சவுண்டு தான் என்ன ஆகும்? தெருவில் கேட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தெருவில் கேட்குமா கேட்காதா? கண்டிப்பாக கேட்கும். நீங்கன்னா நாயா பூனையா? இல்லை நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க தானே, அப்புறம் ஏன் சண்டை போடுறீங்க? நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இதை போல் என் பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ஒரே சண்டை, அக்கா தங்கச்சிக்கிட்ட ஒரே சண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன்ஸ், நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைகள் தானே. ஏசப்பாவுடைய பிள்ளை ஏசப்பா மாதிரி தானே இருக்கணும். நாயுடைய குட்டி நாய் மாதிரி தான் இருக்கும், கரெக்டுங்களா? பூனையோட குட்டி பூனை மாதிரி தான் இருக்கும். அப்போ ஏசப்பாவுடைய பிள்ளை நீங்கள் எப்படி இருக்கணும்? ஏசப்பா மாதிரி இருக்கணும். ஏசப்பா வாக்குவாதம் செய்ய மாட்டாராம், கூக்குரலிட மாட்டாராம், அவருடைய சத்தத்தை ஒருவரும் வீதியில் கேட்கவே முடியாது. அதாவது அவர் சத்தமாக சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணவே மாட்டாராம். அப்போ அவருடைய பிள்ளைங்கன்னு நம்ம சொல்கிறோன்னா நம்ம ஏசப்பா மாதிரி தான் சண்டை போடவே கூடாது. எப்போவும் அன்பாக இருந்து ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு டேஷ் 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 இருக்கிறான். தோழன் தோழி உறவாக. சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். எது சரியான விடை? ஆன்ட்டிக்கு எழுதி நோட்டில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.